நத்திங் அவங்களோட மிட்ரேஞ்ச் லைனப்பில் இப்போ புதுசாக நத்திங் ஃபோன் 3A லைட் அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் நத்திங்கில் கொடுத்துருக்க மாதிரி யூனிக்கான டிசைன் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. கிட்டத்தட்ட நத்திங் ஃபோன் 3ல் என்ன கொடுத்தாங்களோ அப்படியே கொடுத்துருக்குறாங்க. கேமராவோட டிசைன் செட்டப் கூட சிமிலராக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனில் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.77 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Full HD+ அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. கூடவே இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDR மோடில் உங்களுக்கு 3000 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 387 பிக்சல்ஸ் பெர் இன்ச், ஓரளவுக்கு ஷார்ப்பான டிஸ்பிளே தான். அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட், டிஸ்பிளே ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளேக்கு உங்களுக்கு HDR10+ சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு லோ லைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளிக்கரிங்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக 2160Hzக்கான PWM டிம்மிங் ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பாண்டா கிளாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இது ஃப்ரண்ட் கிளாஸும் சரி அண்ட் ரியர் கிளாஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7300 Pro chipset யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியா லான்ச் ஆன மாடல்ஸையும் நிறைய மாடல்ஸ் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதே ப்ராசஸர் தான் கிட்டத்தட்ட இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு 8GB வரைக்கும் RAM ஆப்ஷனும் அண்ட் 256GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் இருக்கிறனால நீங்கள் 2TB வரைக்கும் உங்களால் ஸ்டோரேஜும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ரெகுலர் யூசேஜாக இருந்தாலும் சரி இல்லை கேஷுவல் கேமிங்காக இருந்தாலும் சரி தாராளமாக இந்த ப்ராசஸர் உங்களுக்கு ஈஸியாக சூட் ஆகும். அண்ட் அடிஷனலாக இங்கேயுமே கிஃப்ட் லைட் இண்டிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிஃப்ட் லைட் இண்டிகேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கால்ஸ் வரும்போது அலர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இந்த சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாம்சங் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சென்சாரோட சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/1.57 இன்ச்சஸ்க்கான சென்சார். இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. செகண்டரி சென்சார் உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஷூட்டர். இந்த ஷூட்டர் வச்சு நீங்கள் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு 119.5 டிகிரி வரைக்கும் நல்ல வைடாக இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக உங்களுக்கு தேர்ட் கேமரா பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா ஆப்ஷன் இருக்குது. இங்கே ஒரு பஞ்சுவல் செல்ஃபி கேமராவில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதோட அபெச்சர் பொறுத்த வரைக்கும் f2.45 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4K வீடியோ ரெசல்யூஷன் சப்போர்ட் இருக்குது. இந்த 4Kல உங்களுக்கு 30 FPS கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு Wi-Fi 6 சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 சப்போர்ட் இருக்குது. கூடவே 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் IP ரேட்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு IP54க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5000 mAhக்கான பெரிய பேட்டரி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 33 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு 5 வாட்ஸ்க்கான ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ உள்ள ஃபோன்ஸ் மாதிரி ரொம்ப பெரிய பேட்டரி கிடையாது, பட் இந்த 5000 mAh உங்களுக்கு டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 15ல் ரன் ஆகுது. இதுக்கு மேலே நத்திங்கோட ஓன் UIயான நத்திங் OS வெர்ஷன் 3.5 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் சப்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நத்திங் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்ஸும் அண்ட் 6 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஃபோன் செலக்டிவ் மார்க்கெட்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் யூரோப்லேயும் அவைலபிளாக இருக்குது. யூரோப்பியன் ப்ரைஸை வச்சு இந்தியன் ப்ரைஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 25,600 rupeesக்கு ஸ்டார்ட் ஆகுது. யூரோப்பியன் ப்ரைஸ் எப்போவும் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்தியாவில் லான்ச் ஆகும்போது ஒரு 20,000 லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல ஃபோன்னே சொல்லலாம். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இவங்க ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர்ஸ் அண்ட் Glyph இன்டர்ஃபேஸ் எக்ஸ்ட்ரா 2000 rupees வரைக்கும் நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.